ஊடகங்களின் மீதும், பொருளாதாரத்தின் மீதும் மோடி அரசு ஆதிக்கம் செலுத்துகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தையும் நாம் தான் காப்பாற்றணும். அதனுடைய கடமை எல்லாருக்கும் இருக்கணும் அப்படி குறிப்பிட்டிருக்காரு. ஆமாங்க. அதாவது எமர்ஜென்சி காலத்துல வந்து சொல்லுவாங்க, அவசர நிலை பிரகடனம் பண்ணதுக்கு அப்புறம், "வென் தே வாண்டட் யூ டூ பெண்ட், யூ வர் ரெடி டூ கிரால்" அப்படிம்பாங்க. உங்களை குனியத்தானே சொன்னார்கள், நீங்கள் ஊர்ந்து செல்ல தயாராக இருந்தீர்களேன்னு. அது மாரி தான் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து நடக்குறாங்கன்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் பிரஸ் இருக்கு. அவங்க அது மாரி தான் நடக்குறாங்க. இப்ப மோடி வந்து அமெரிக்காவுக்கு போனபோது அங்க பட்டேல் கம்யூனிட்டி, இங்க வந்து அவங்க வந்து பேக்வர்ட் கிளாஸ் ஸ்டேட்டஸ் கேட்டாங்க, குஜராத்ல. அது குடுக்காத போது, அங்க இருந்த பட்டேல் கம்யூனிட்டி இவருக்கு வந்து மீட்டிங்ல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அத பத்தி இங்க ஒரு நியூஸ் கூட வரல. நம்ம ஊடகத்துல வந்து. ஏன்னா ஊடகம்ங்கிறது 2யும் தானே போடணும். இப்ப மோடி அதுக்கு என்ன பதில் சொல்றாருங்கிறது வந்து போடட்டும். உங்களுக்கு எதுக்கு இந்த பேக்வர்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இல்லாத வசதியான்னு கேட்டாருன்னா, அதையும் சேர்த்து போடட்டும். அவருக்கு வர்ற எதிர்ப்புங்கிறத பத்தி ஒரு நியூஸே இல்லாம வந்து மழுப்புறாங்கன்னா, அப்புறம் என்ன சொல்றதுக்கு இருக்கு?